எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் கோவிலில் கிடைக்கிற தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டெம்பிள் ஸ்டைல் தயிர் சாதம் வந்து பயங்கர க்ரீமியாக சூப்பராக இருக்கும். காரம் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆனாலும் பயங்கர சுவையாக இருக்கும். அதை எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் வந்து அரிசியை வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோன்னா நல்லா குழைய வரும். இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். குக்கரில் ஊறின அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஒரு 3 விசிலுக்கு வச்சுக்க போகிறேன். மூணு விசில் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அரிசி சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மசிச்சாலே வந்து லேசாக மசிச்சாலே நல்லா மசிஞ்சிரும். இப்போ இது சிம்பிளாக பண்ணும்போது அப்படியே கையில் பண்ணும்போது ஈஸியாக மசியுது. இப்போ இதில் வந்து பால் சேர்க்குறேன். எடுத்துட்டு நான் வந்து ரைஸை வந்து மசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்க்க ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால், தயிர், தண்ணி இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இதுவே நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நல்லா திக்கான தயிராக வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் உப்பு சேர்த்துருக்கேன், ஆனால் வந்து காமிக்க மறந்துட்டேன். ஸோ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ தயிரும் பாலும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். க்ரீமியாக சூப்பராக குழைய நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கும். ஸோ ரைஸ் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, சூப்பராக மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு நான் பண்ண போகிறேன். அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சூடாகணும், அப்போ தான் வந்து கடுகு வெடிக்கும். ஸோ கடுகு வந்து நிறைய சேர்த்துக்கணும். கடுகு வந்து வெடித்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ கடுகு வந்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. ஸோ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிக்க ஆரம்பித்தோடனே போட்டுறாதீங்க, கொஞ்சம் நேரம் வெடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட் பெருங்காயம். இது வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, இதுதான் அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாலாம் சேர்க்கக்கூடாது. டெம்பிள் ஸ்டைல்னால கோவில் ஸ்டைலில் நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ இதில் கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆக்கிக்கணும். காரம் அதுக்கப்புறம் இஞ்சி நான் சொன்ன மாதிரி சேர்க்காதீங்க, டெம்பிள் ஸ்டைல்னால். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆகலை, ஓரளவுக்கு ஆகிடுச்சு, இல்லைனா ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதே போதும். கேஸ் ஆஃப் பண்ணோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த க்ரீமியான தயிர் சாதத்தில் இந்த தாளிப்பு சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கோயில் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும் அந்த தயிர் சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.